ஓம் சிவாய. அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதிடர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். வைகாசி மாதம், விஸ்வாசு வருஷம் வைகாசி மாதம் மிக அருமையான ஒரு மாதம். வசந்த காலம் சொல்லக்கூடியது, இளவநீர் காலம் அருமையாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் யோகங்கள் எந்த கிரகம் அக்கிரமாகலை, யோகங்கள் அருமையாக துளிர்க்கும். சர்ப்பங்கள் பெயர்ந்தாலும் நமக்கு அனுகூலமான சாத்திய முறையில் அமைந்திருக்கிறது. அதோட பெரிய விஷயம்னா, பிறக்கும்போதே இந்த மாதம் வைகாசி மாதம் பிறக்கும்போதே சந்திரன் விருச்சிகத்தில் இருப்பார், செவ்வாய் கடகத்தில் இருப்பார், ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. ஆனால் ஒரு நாள் தான், அடுத்த நிமிஷம் பார்க்கும்போது சந்திரன் மூலத்தில் போய் உட்காந்துருவார், தனுசில். சர்ப்பங்கள் தான் ஃபுல்லாகவே இயக்கிறது. இருந்தாலும் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் கட்டுப்பட்டு செயல்படுறதுனால நமக்கு அனுகூலமாக எல்லாம் இருக்குது. இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஆபரண யோகம் வந்திருக்கு. ஆபரண யோகம் குருவனுடைய பாறை தொடர்ந்து சனிக்கும் இது கிடைக்கிறது. தோஷங்கள் போயினே இருக்குது, ப்யூர் ஆகிட்டே இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. சனீஸ்வரன் இப்போ உக்கரம் இல்லை, அதனால் கவலையே இல்லை. செவ்வாய் இந்த மாதம் கடைசியில் தான் போகிறார் சிம்மத்துக்கு. இது எப்படின்னா, கிரக நிலவரத்தில் சுக்கராச்சாரியார் மீனத்தில் இருப்பார், நல்ல பலமாக இருக்கார். அதே புதன் மேஷத்தில் இருப்பார். சூரியன் வைகாசி மாதத்தினால ரிஷபத்தில் இருக்கார், நல்ல பலமாக இருக்கார். குரு மிதுனத்தில் இருக்கார், நல்ல பலம்தான். அது வேடிக்கை பாருங்கள். அதோட சனீஸ்வரர் அவர் வீட்டிலே இருக்கார், நல்ல பலம். கும்பத்தில் கூட ராகு இருக்கான். அதே சமயத்தில் சிம்மத்தில் கேது இருக்கார். கடகத்தில் செவ்வாய் பலம் இல்லை, நிற்கிற நட்சத்திரம் வந்து துவக்க காலத்தில் குருவோட புனர்பூசல் நிற்கிறதுனால நல்ல பலம். அதோட வேடிக்கை என்னென்னா, இந்த ராகுவும் சனீஸ்வரனும் புரட்டாதியில் நிற்கிறாங்க. சனீஸ்வரன் இப்போ வக்கரமாக போதில்லை, நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், கவலையே பட தேவையில்லை. அதனால் எப்படி இருந்தாலுமே இந்த மாதத்தில் கிடைக்க போகிறது எவ்வளோ அளவுக்கு நமக்கு கிடைக்கிறதுன்னு பார்த்தோன்னா, இது வரைக்கும் வாழ்க்கையில் எவனுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு பாக்கியாதியாக இருந்திருக்க மாட்டான். குடும்பத்தில் சந்தோஷமான உறவு, எல்லாத்தையும் நன்மை உறவு. வெளிவட்டாரத்து நல்லா அருமையாக மூவ் பண்ணலாம். ஆனால் வெளிவட்டாரத்தில் பிரச்சனைகள் இருக்குன்னு அந்த மூவை நினைக்கக்கூடாது, அது வேறு விஷயம். அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா அனுபவிக்கலாம். இல்லறம் நல்லறமாக இருக்கும், அலுவலகம் நல்ல அருமையாக ஒற்றுமையாக இருக்கும். வேலைக்கு பணிகள் வந்து உங்களுக்கு மிகவும் கஷ்டப்படுத்தாது. எல்லாத்திலும் எதிர்பார்க்க நீங்கள் கடகடன் நிலையிறதுனால வியாபாரங்கள் வந்து எதிர்பார்த்த லாபம் நம்பமாக எடுக்கும். அதே மாதிரி சப்ளை, இந்த தேவையானவை உடனடியே சப்ளை கிடைக்கும். தடங்கள் இருக்காது, பதுக்கல் இருக்காது, எதுவும் இருக்காது. விலை ஏறதுக்காக பதுக்கல் இல்லை பாழாக்கணும், இது மாதிரி இல்லாமல் ரொம்ப அருமையாக இந்த காலத்தில் எல்லாம் கிடைக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை, மனசு தெளிவாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், கலைகள் நன்னா வளரும், ஆனந்தம் நம்பிக்கலாம், ஆரோக்கியம் கூடும். இத்தனையும் இந்த ஒரு மாதத்தில் வருது. வைகாசி மாதத்தில் உறவுகள் நன்னா இருக்குன்னு சொன்னேன்னா இல்லையா? என்ன உறவுகள் அது? ஆண் பெண் உறவு நன்னா இருக்கும். எல்லா இடத்துலையுமே இந்த ஆண் பெண் உறவுகள் பிரச்சனைகள் தான் ஆகுது. அது அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை காதலக்காக இருந்தாலும் சரி, நண்பர்களுக்குள்ளே இருந்தாலும் சரி, இப்படி தான் பிரச்சனைகள் இருந்தே இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு இல்லாத ஒரு காலம் இது. அந்த பிரச்சனைகள் எப்படி வந்ததுன்னு கேட்டான்னா, சர்ப்பங்களால் தான் உண்டாருது. துவக்க காலத்தில் இதெல்லாம் ஆபரண யோகம் வந்ததுனால எல்லாம் அருமையாக இருக்குது. மேலும் எந்த நவகரமும் அக்கிரமாகலை, தனித்தனியாக இந்த யோகம் கொடுக்குறது. அப்படியே போனாலும் புதனும் சுக்கிரனும் மாறி மாறி போவாங்க. கடைசியில் தான், இந்த மாத கடைசியில் தான் செவ்வாய் சிம்மத்துக்கு போவார். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஃபுல் முதல் நாளையே உங்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. சந்திரனும் செவ்வாய் எவ்வளோ நட்பு தெரியுமா உங்களுக்கு? செவ்வாய் தான் அவ்வளோ இது கொடுக்கணும், உணர்ச்சிகள் கொந்தளிப்பு கொடுத்து ஆனந்தம், டேஸ்ட்டு, சுவைகள், ஆஹா ஆஹா ஓஹோன்றாங்க பார்த்தியா, அதெல்லாம் கொடுக்கணும்னு செவ்வாய் அந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, குருவோட புனர்பூசம் நிற்கிறார். அப்புறம்தான் பூசம் ஆயிலித்து வருவார். புனர்பூசம் நிற்கிறதுனால பலம் ஜாஸ்தியாக போய்டும். செவ்வாய்க்கு திகட்டி போயிடும், அந்த அளவுக்கு கிடைக்கும். அதாவது ஏதோ கல்யாணம் பண்ணால் குடுத்தனம் பண்ணுறோம், ஊருக்காக பண்ணிக்கணும், குழந்தை குட்டிப்புன்னு வாசனை, இந்த ஒரு இல்லவே இல்லாத சந்தோஷமான உறவுகள் கிடைக்கக்கூடிய இந்த காலத்தில் குற்றம் குறையே பார்க்க மாட்டாங்க. அது கல்லே படாது, அந்த அளவுக்கு உறவுகள் நீடிக்கும். அருமையான ஒரு காலம் இது. அதுக்கு பிறகு அந்த வெளிவட்டாரத்தில் பெண்கள் எப்படி பழகுவாங்க பார்த்தீங்கன்னா,
ஒரு ஆண் பழகிற மாதிரி பழகுவாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கும். ஏன்னா எல்லா கர்மங்களுக்கும் தொடர்பு அத்தனை காலத்தை உண்டாக்குறது யாருன்னா சனீஸ்வரன் தான். சனீஸ்வரன் தொடர்ந்து கர்மங்களோடு ராகுவோடு இருக்கிறது. அந்த சிம்மத்தில் இருக்கிற இந்த கேது தொடர்ந்து நேராக பார்க்குறார் குருவை. இதனால் வரக்கூடிய ஆபத்து என்னென்னா, ஆண் பெண்கள் கை அதிகமாக இருக்கும். ஆனாலும் பாசம், பந்தம், பிணைப்பு, அன்பு, காதல் இதில் ஒரு குறையும் இருக்காது. ஆண்கள் கையோட பெண்கள் அதிகமாக இருந்தாலும் ஒரு அனுகூலமான முறையில் தான் இருக்கும். அதனால் இப்படி ஒரு அமைப்பு இருந்திருக்க இந்த மாதிரி ஒரு காலத்தில் இதுவரைக்கும் அமையலை. வருஷத்துக்கு வந்திருக்கிறது. அவ்வளோ தவிர இந்த மாதிரி அமைப்பு நமக்கு வேணும். அந்த எல்லாம் அனுபவித்து சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். இனி ஒவ்வொரு ராசி அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, வைகாசி மாத ராசி பலன் பார்க்கும்போது மேஷத்தினுடைய முக்கியமான ஒரு சம்பந்தப்பட்டவர் 10-11 கூடியவர் சனீஸ்வரர். அவர் 11ஆம் வீட்டிலே உட்கார்ந்து ஜம்முன்னு ராகுவோடு உட்கார்ந்துருக்கார். ஒரு பெரிய மினிஸ்டராக இருந்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, பெரிய விஐபி இருந்தாலும் அவங்களுடைய எஸ்கார்ட் பாடி கார்டு இருப்பாங்க. அதே மாதிரி சனீஸ்வரர் தான் எல்லா கர்மங்களுக்கும் காரணமே அவர் தான். ஒரு காரண காரியத்தை உண்டாக்கினாதான் கர்மங்களை தொடர்ந்து ஈடுபட முடியும். காரணகாலங்கள் இல்லைன்னா ஈடுபடவே முடியாது. அந்த இந்த சரீரம் ஒழுங்காக இயங்கின்னு இருக்கும்போது இதுவும் நமக்கு தெரியாது. கை கால் கண் மூக்கு பிரச்சனைகள் வித பிரச்சனைகள் வந்தால் தான் மூளை இது மாதிரி வரும்போது தான் இந்த சரீரத்தை பற்றி நமக்கு தோணும். அதே மாதிரி உலகத்தில் வாழும்போது சுகமாக வாழறதுக்காக வரல. சுகமாக வாழறதுக்கு வரணும்னா வி ஆர் கோயிங் டு சாக்ரிஃபைஸ் எனிதிங். நம்ம எல்லாம் இழக்கணும். எனர்ஜி இழக்கணும், புத்தி இழக்கணும், ஹார்டு ஒர்க் பண்ணணும், அன்பு காட்டணும், பகை பாராட்டக்கூடாது, புத்தியை பயன்படுத்திக்கணும், சாதுரியமாக செயல்படணும். இதெல்லாம் இருந்தால் தான் நேரங்காலம் அனுசரிக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் செயல்பட முடியும். அது சனீஸ்வரனுக்கு தெரியும். அந்த அளவுக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை, விடாப்பிடி முயற்சி இதெல்லாம் சனீஸ்வரனுக்கு எப்போதுமே இருக்கும். காதலையே வாங்கிக்க மாட்டான் மந்தன், தன் காரியமே குறி. இதெல்லாம் இருந்தால் தான் கர்மத்தில் ஈடுபட முடியும். அவருக்கு அனுகூலமாக நவகிரகங்கள் செய்கிறதா? கிடையவே கிடையாது. அவர் எப்படி செய்வார்? அவர் தன்னுடைய இரும்பு அவர் சனீஸ்வரர் ஒரு 11 ருத்ரனில் ஒரு ருத்ரன். சிவபெருமானுடைய கடாட்சத்து நிறைய கிடச்சிருக்கு அவருக்கு. ஏன்னா உலகத்தில் இப்படி தான் வாழணும்னு இல்லை, எப்படி வேணால் வாழணும்னு சொல்லிட்டு பாதிப்பருந்து ஐயோ வருத்தப்படாத, வேண்டாம், போனால் போகுது, பரவாயில்ல, இனிமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாம சொல்ல வேண்டிய ஒரு வேலை. அதனால் இது இருந்துகிட்டே இருக்கக்கூடிய இல்லை, வாழ்க்கையில் அனுபவிக்கணும், வாழ்க்கையில் போகணும், காலத்தில் நல்லா ஈடுபடணும், சந்தோஷமான வாழ்க்கை அமையணும். இதுதான் இந்த சுவைகளுக்காக வேண்டி இந்த பூமியில் எல்லாத்தையும் படைச்சிருக்கான் பகவான். சரீரம்னு ஒன்று கொடுத்து அது பிரகாரம் உள்ளே உட்கார வச்சு அனுபவிக்கிறது நம்ம வேலை. ஆத்மா பேராத்மா நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. வி ஆர் சிட்டிங் இன் ஒரு பாடியை போத்துண்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது பாடிக்கு உயிர்ப்பிச்சு பஞ்ச பிராணம் அது எல்லாம் சொல்லும், வேதாந்தம் சொல்லும். ஆனால் இது எப்படி லைவாக நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. இல்லை நமக்கும் சரீரத்துக்கும் இது ஒட்டுதலே கிடையாது, ஆனால் ஒட்டுதலை வச்சு அனுபவிக்கிறோம். ஆச்சரியமாக இருக்குது. சரி கொடுங்க, இந்த சனீஸ்வரனும் ராகு உட்கார்ந்துருக்கான. ராகு ஒரு நாளும் நல்லது செய்ய மாட்டான். கேது நல்லது. ராட்சசர்கள் இந்த குணங்களே அப்படி தான், விகாரமானவர்கள் தான். அவங்களுக்கு எப்போதும் கோபம், தாபம், விரக்தி, வெயில், எரிச்சல், தன்னுடைய இது காரியம்தான் வரும் அப்படின்னு ஒரு செயல்பாடு. இஷ்டத்துக்கு எப்படி வேணா இருக்கலாம், கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு ஆகார பொருள், அடிமை பொருள் தான். உங்கள் சௌரியங்களுக்கு நீங்கள் கேட்கறதுக்கு நான் இல்லை. முதல்ல உங்கள் சௌரியம் எதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது, என் சௌரியம் தான் தெரியும். இப்படி ஒரு மனப்பான்மை இருக்குது. அவனை கடிவாளம் போட்டு இட்டு செயல்படுறதுன்றது, குதிரைக்கு கடிவாளம் போட்டினா தான் அது ஒழுங்கானபடி போகும். இல்லைன்னா அது இஷ்டத்துக்கு பராக் பார்த்துன்னு இங்கே போட்டு இங்கே போகும் தவிர ஒன்றும் ஒரு காரியம் செய்யாது. அதனால் இந்த கடிவாளம் போட்டு இயக்கிற அமைப்புக்கு சனீஸ்வரன் கொடுத்துட்டு இந்த ராகு உட்கார்ந்து கூடிய நல்ல பெண்டை கட்டுறான். அந்த சனீஸ்வரனுடைய கர்மங்களை ஒழுங்காக செய்யப்படி முடிக்கிறதுக்கு ஒத்துழைக்கிறதுனால இந்த மாதம் அதுவும் குருவனுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால பொக்கிஷங்கள் தானாக நிறைய வரும். தடங்கள் இல்லாமல் பொக்கிஷங்கள் நிறைய கிடைக்கும். பொக்கிஷம்னா எனக்கு 16 வகையான செல்வங்கள்னு அர்த்தம். அது எல்லாம் கிடைக்கும். முயற்சி பலிதம் இல்லை சொல்கிறதே இல்லவே இல்லை.
முயற்சி செஞ்சாலே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். எண்ணங்கள் வந்தாலே செயல்படுத்த உடனே செயல்படும். அத்தனைக்கு டீம் ஒர்க்காக எல்லாம் நடக்கும். இப்படி ஒரு டீம் ஒர்க்காக செய்யக்கூடிய ஒரு காலத்தை உண்டாக்கிறதுக்கு தான் ராகுவும் சனியும் உட்கார்ந்துருக்காங்க. எந்த ட்ரெண்டு நடக்கிறது வெளி உலகத்தில் பார்க்காதீங்க. நம்ம வரைக்கும், குடும்பம் வரைக்கும், நம்ம தேசம் வரைக்கும் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் பாருங்கள். நல்லதே எடுத்துக்கோங்க, வேறு நோக்கத்தில் பார்க்காதீங்க. இப்படியெல்லாம் மனதுக்கு கட்டுப்படுதல் போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. இருந்தாலும் கூடுமான வரைக்கும் அறிவு புத்தியோட, நுட்ப புத்தியோடு செயல்படுங்க. அப்படி பண்ணும்போது நிறைய கிடைக்கும். இதில் முக்கியம் என்னென்னா, சனீஸ்வரன் 10-11 கூறியறனால 10 செயல்பாடுகள், ஜீவனங்கள் சொல்லக்கூடிய கர்மங்கள் என்னத்துக்கு செயல்பாடு, அது ரிசல்ட்டு 11th ஹவுஸ்ன்றது விருத்திக்கு வரும், பல மடங்கு விருத்தி. அதனால் நல்ல ஒரு அமைப்பில் தான் உட்கார்ந்துருக்கார் சனீஸ்வரர். அதுவும் செவ்வாய் முக்கியமான காரணகர்த்தாக இருக்கிறதுனால மேஷத்துக்கு அந்த செவ்வாய் அவரை 8ஆம் அதிபதியாக இருக்கலாம். மறைமுகமாக சம்பந்தப்பட்ட சனிக்கு மறைமுகமாக 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அது எவ்வளோ சௌகரியம் பாருங்கள். லாபத்தில் உட்கார்ந்த சனியை 4ஆம் இடத்துல உட்கார்ந்த கடகத்தில் உட்கார்ந்த செவ்வாய் பார்க்குறார். பார்க்கும்போது குருவுடைய கால் நிற்கிறார். ராகுவும் சனியும் குரு காலில் நிற்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்போ என்ன செல்வங்கள் தானோ கொட்டும் உங்களுக்கு. மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டு செயல்பட்டு ரொம்ப ஆபா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் எத்தனையோ கஷ்டம், சின்ன சின்ன விஷயத்தை கூட போராடி போராடி சலிப்பு தான் ஒரு காரியம் நடக்குதுன்னா அது சிரமமே பட வேண்டாம். எப்போதுமே வாயில் பேசுறது செயல்பாடு, ஒரு ஆக்ரோஷம், வீரம், செயல்பாடு, விறுவிறுப்பு இதெல்லாம் இருக்கும். எளிமையாக ஒரு பூ கிள்ற மாதிரி அழகாக காரியத்தை முடிச்சுட்டு போயிடலாம். கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு இது சாப்பிட தேவையில்லை. அழகாக எடுத்து அழகாக அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால மேகத்துக்கு பொறுத்த வரைக்கும் நிதான போக்குலே எல்லாமே நடக்கும். நிதானம்னா என்ன? இவருடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை, எல்லாரும் இதுக்கு சாதாரணமாக இயக்கத்திலே எல்லாம் நடக்கும். விருது சிரமமே இல்லாமல் எல்லா காரியம் நடக்கும். அப்போ எதிர்பார்ப்புகள் தானாக கடகடன்னு நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த குழாயத்தான் தண்ணி தானாக கடகடன்னு வருது பாருங்க. அது மாதிரி இந்த டைம் எலிமெண்ட்டில் அது சரியானபடி கரெக்டாக அந்தந்த நேரத்தில் நடக்கக்கூடியது நடந்துடும். இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அதில் எல்லாருக்குமே இந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கிறது கஷ்டம்தான். மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் நல்ல பலமாக இருக்கான். அந்த பக்கத்துலேயே இருக்கார். வைகாசி மாதத்தினால அந்த சைடில் இருக்கார். இந்த பக்கத்தில் குரு உட்கார்ந்துருக்கார். சரி, சுக்கராச்சாரியர் உட்கார்ந்துருக்கார். அவ்வளோ பாருங்கள். சுக்கரர் யாருன்னா கலத்தரமாக இருக்கக்கூடிய இந்த சுக்கராச்சாரியர் அயன சயன போதில் உட்கார்ந்துருக்கார். அப்போ மனைவி மக்கள் எல்லாருமே உறவுகள்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள். நல்ல ஜீவனம். நீ எங்கே வேலை செய்கிறீங்களோ என்ன பணிபுரிங்களோ அந்த இடத்துலலாம் ஜீவனங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, முதலாளியிலேருந்து உங்களுக்கு அசிஸ்டண்ட்லேருந்து எல்லாமே உனக்கு ஏற்ற மாதிரி அன்பாக பண்பாக பழகிய காரியங்கள் எடுத்து உனக்காக செஞ்சு முடிச்சிடுவாங்க. எந்த பிரச்சனைக்கு ஆளாக மாட்டாங்க, ஆளாக்க விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கும். அப்ரிசியேஷன் கிடைக்கும். அசிஸ்டண்ட்லேருந்து மேல் இருக்க வரைக்கும் அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஒரு தொய்வு இல்லாமல் எல்லா காரியமும் சிறப்பாக நடக்கும். இது மாதிரி எங்கே நடக்குமா? என்றைக்கு ஆஃபீஸில் நம்ம நல்ல பேர் எடுக்கிறது, என்றைக்கு ஆஃபீஸில் நமக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்குது, என்றைக்கு நம்ம அசிஸ்டன்ட் ஒத்துழைக்கிறது, என்றைக்கு மேனேஜ்மெண்ட்டு நம்ம திட்டாமல் இருக்கிறது, என்றைக்கு நம்ம வார்த்தைகள் வாயிலிட்டுன்றது, என்றைக்கு நம்ம சம்பளத்தை எண்ணி பார்க்குற சம்பளத்தை கூடாதான் வராதான் கேட்காமல் இருக்க முடியுது. இதெல்லாம் இருக்குல்ல. அதனால் நம்ம வியாபாரம் பண்ணாலும் சரி, நமக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் நடக்கிறதா, நமக்கு ஏற்ற மாதிரி அன்றைக்கி விலைவாசியை தகுந்த மாதிரி விற்க முடிகிறதா, தேவையான நேரத்தை நம்ம சப்ளை பண்ண முடியறதா, அங்கேயும் டிரான்ஸ்போர்ட்டேட் கொண்டு வர முடியறதா, எத்தனை சிக்கல் இருக்குது, எவ்வளோ சிக்கல் இருக்குது. அதுக்கு மீறி சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம், அறிவோடு செயல்படுறது, சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறது, இதெல்லாம் சேர்ந்து கோபப்படக்கூடாது, உணர்ச்சி வேகப்படக்கூடாது, எப்படியெல்லாம் பேசணுமோ அப்படி வியாபாரத்தை கையாளுறது, இதெல்லாம் ஒரு மித்து நம்ம செஞ்சு வாழ்க்கையில் டயர்டாக போடுவோம். வியாபாரிகளுக்கு வருங்க அப்படி இது போட்ட முதல் மேலே வராது. இதெல்லாம் கடந்து போய் வியாபாரிகள் நல்லா அருமை சம்பாதிக்கலாம். உழைக்கக்கூடிய ஜன்மங்கள் நிறைய மன திருப்தியாக நடக்கும். திருப்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா
போதும் அர்த்தம். சொல்லக்கூடிய வாயிலேருந்து வரணும், மனசு திருப்தியாக இருக்கணும், ஆர்ப்பரிக்கணும், அதுதான் திருப்தி. இன்னும் கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்ல அப்படி சொல்லக்கூடாத அளவுக்கு இருந்தால் தான் இல்லாத வரைக்கும் திருப்தி தான். அந்த மாதிரி ஒரு விஷயம் வீட்டில் சத்தத்தோடு பேசிப்பான், உறக்க சண்டை போட்டு எதுவுமே ஆர்ப்பரித்து அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அந்த விஷயத்தை பார்க்கும்போது அந்த மாதிரி அமக்களமாக இருக்கும். அந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் எதுவுமே இருக்காது, ஏன்னா எல்லாம் நடந்துடுறது. இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் உறவுகள் கைகூடும், எதிர்பார்ப்புகள் நல்லா அந்த காலத்தில் சரியாக நடந்துடும். இது வரைக்கும் தள்ளி போட்டிருந்தாலும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சரிப்படுத்திடும். அது கடன்கள் உபத்திரம் இருக்காது. அதே சமயத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பணம் வர வேண்டிய இடத்துல கரெக்டாக சரியாக வந்துடும். வியாபாரங்களில் உற்சாகம் பிறக்கும், முதலீடுகள் விருத்தியாகும், அதே சமயத்தில் லாபங்கள் கூடும். அந்த களத்திர சொல்ல பார்ட்னர்ஸ் நல்லா நமக்கு ஒத்துழைப்பாங்க. வெறும் களத்திரனா மனைவி மட்டுமல்ல, தன்னை சார்ந்தவர்கள் தன்னுடைய கர்மங்களுக்கு செயல்பட்டு கூட உழைக்கிறவர்கள்லாம் களத்திரம்னு ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கு. அதனால் இந்த களத்திரம் சம்பந்தம் உண்ட சுக்கராச்சாரியார் நல்ல பலமாக இருந்து அயனசயனத்தில் உட்கார்ந்துருக்கனால மறைமுகஸ்தான வீடாக இருந்தாலும் அது அயனசயன போகஸ்தானம். அப்போ 3 கிடைக்கிறதில்ல, 3 சிறப்பாக நடக்கிறதில்ல. அது காரணம் சம்பந்தப்பட்டவர் அவர் அந்த மீனத்தில் உட்கார்ந்தாலும் அவ்வளோ பலம். அதே சமயத்தில் செவ்வாயினுடைய பார்வையும் கிடைக்கிறது, சனீஸ்வரனுக்கு கிடைக்கிறது, ரொம்ப அருமையாக இருக்குது. சந்திரன் அந்த கீழே வந்த பிறகு, அந்த தனுசுக்கு வந்த பிறகு அந்த பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அந்த ராகு தொடர் பார்க்குறோம். இதெல்லாம் இருக்குது. சர்ப்பங்கள் ரொம்ப அனுகூலமாக செயல்படுறது. அதனால்தான் எந்த காரியம் விறுவிறுப்பாக நடக்கிறது சொல்லி நல்லபடியாக அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். அந்த ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷப மாதம் சொல்லக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய பலனை பார்க்கும்போது மே லேட்டர் ஜூன் ஃபஸ்ட்டு ஹாஃப் ரொம்ப அருமையான ஒரு காலம். இது ரிஷபராசி நேயர்களுடைய முக்கியமான சுக்கராச்சாரியார் அவர் லாபத்தில் உட்கார்ந்துருக்கார். என்னது இது, 6ஆம் அதிகாரி சுக்கரனே லாபத்தில் உட்கார்ந்துருக்கார், அது உச்சபலத்தில். குரு எங்கே உட்கார்ந்துருக்கார், குரு ரிஷபத்துக்கு 2ஆம் வீட்டில் மிதுனத்தில் உட்கார்ந்துருக்கார். சனீஸ்வரர் தர்ம கர்மா யோகத்தை கொடுக்க சனீஸ்வரர் எங்கே இருக்கார், தர்ம கர்ம யோகம்ன்றது சத்தம்னா பிளாக் பண்ணி வாங்கி உள்ளே பூட்டி வைக்கிறது இல்லை, எந்த கொக்கனாலும் பண்ண முடியாது. ஒன்று பணத்தை வெளியில் விடுறேன்னா விடு, இல்லை அதை வெளியில் போய் நாசமாக போகிறத பண்ணிவிட்டு ஒன்றை பாழாக்கிடுவார். ஒன்றை பாழாக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பொருள் வந்தே ஆகணும். அதே சமயத்தில் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு குந்தகம் விளைவிக்கிறதுனால அது பார்ப்பார் மேலேருந்து, அது எப்படியெல்லாம் ஒன்று ஆட்டுப்படிக்கும்ன்றது இந்த பொருள் கையில் வந்ததுனால என்னெல்லாம் ஆட போடுறன்றது காமிக்கும். எங்கப்பா இது இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு ரொம்ப அடிபட்டிருப்பாங்க. இது வரைக்கும் அவங்க தன்னுடைய நிலைக்கு கீழே பாழாக போகிற அளவுக்கு இதுகாரம் நடந்தது. ரொம்ப வருத்தமான விஷயந்தான். கலை படைப்புகள் எல்லாமே வாழ்க்கைக்கு நல்ல சந்தோஷத்தை மனசை கொடுத்து நல்ல அறிவையும் கொடுத்து ஆனந்தத்தையும் கொடுக்கணும். அவங்களுக்கு வேண்டிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கணும். அவங்களும் நம்ம கௌரவமான நமக்கு இருக்கணும். படைப்பாளிகள் யாருமே வெறும் டான்ஸ் ஆடுறவங்க, சினிமா கூட்டுறவங்க, ட்ராமா ஆடுறவங்கலாம் இல்லை. கலைப்படைப்புகள்னால் ஆர்டிஸ்ட்டு, எழுத்தாளர் எல்லாமே இருக்குது. ஓவியம், கவிதைகள் இதெல்லாம் இருக்குது. லிட்ரேச்சர் சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் இருக்குது. அனுபவிக்கக்கூடியது வாழ்க்கையில் பேச்சு திறமை, அழகாக பேசுகிறாங்க பட்டிமன்றத்தெல்லாம். குழந்தைகள்லாம் அவ்வளோ அழகாக இருப்பாருங்க பேசுகிறது பாருங்கள். அப்புறம் மொழி வளர்ப்பு, மொழி எத்தனை மொழி இருக்குது நம்ம நாட்டில், எப்பா அது ரசனைகள் இத்தெல்லாம் இருக்குது. இல்லை அந்த பகவானோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய எல்லா துறையிலுமே இந்த விஷயங்கள் எல்லாம் இயற்கையோடு ஒட்டின வாழ்க்கை இதெல்லாம் இருக்குது இல்லை ரசனைகள். அது சாப்பாடு பொருள்லேருந்து எல்லாத்தையும் இருக்குது இல்லையா. அதை படைப்பாளிகள் அத்தனை பேருமே, அதுக்கு உண்டான உபகரணங்கள் படைக்கிற அத்தனை பேருமே கலைஞர்கள், படைப்பாளி அத்தனையும் கலைஞர்கள் தான். புரியுதுங்களா? அதனால் அந்த இசை இலக்கியம், நாடகம் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட எழுத்துக்கள், படைப்புகள், சிற்பங்கள், சித்திரங்கள் எத்தனை இருக்குது, ஓவியங்கள், அதெல்லாம் எது வந்தாலும் படைக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல்
நானும் நீ விட்டானா பாழாக்குவோம் நல்லாருக்கும் சொல்லுவான். ஆனால் அவங்க படைக்கிறது அந்த எண்ணங்கள் செயல்பாடை கொண்டு கொடுக்கணுமானா அவன் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஆனந்தம். அவன் குடும்பத்தில் அடி வாங்கிக்கூடாது, இத்தனை கஷ்டங்கள் இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தில் இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவனால் படைக்கவே முடியாது, நடிக்க முடியாது. அதுக்கு வழி யார் காட்டணும்? அவங்களுக்கு பகவான் தான் கொடுக்கணும், தனி மனுஷன் கொடுக்க முடியாது. இந்த விஷயத்தில் பொறுத்து ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட அந்த படைப்பாளிகள் அத்தனை பேருக்குமே பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாதத்தில் கொடுக்குறார். கிஃப்ட்டு அப்பப்போ போனஸ் கொடுக்குற மாதிரி கிஃப்ட்டு கொடுக்குறார். அதனால் ஆச்சரியமான முறையில் சூரியன் ஜென்மத்தில் உட்காந்துருக்கான். அதை நேரம் 7ஆம் வீடு சொல்லக்கூடிய விச்சிகத்தை பார்க்குறது. விச்சிகத்தில் இருக்கிற சந்திரன் இருக்கான், சந்திரன் இருக்கான். முதல் ஒரு நாள், அந்த முதல் நாளையே போனஸ் சூரியன் சந்திரன் பௌர்ணமி யோகம் கொடுக்குறான். அப்புறம் அது கேட்டையில் நின்ற பிறகு சந்திரன் போகட்டும் தனுசுக்கு, இதை பற்றி கவலை இல்லை. தனுசுக்கு போன உடனே சந்திரன் அங்கே குருவை பார்க்குறான், மிதுனத்தை குருவை. அடேங்கப்பா, குரு சந்திர யோகம் பொதுவாக நல்லது தான், தனிப்பட்ட வாழ்க்கையில் அது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். பொதுவாக நல்லது தான். சந்திரனோட சம்பந்த குரு பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்கும், மனசில் சந்தோஷம் இருக்கும், மனசு தெளிவாக இருக்கிறது மட்டும் இல்லை, தெளிவாக இருந்தப்போ வெற்றுது மனோஷம் ஒரு விதமான ஒரு நிம்மதியோடு ஆனந்தம் இருக்கும். ஆஹா, அப்படி ஒரு நெருடல் ஆனந்தம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு நாள் கிடைச்சா போதும், என்கரேஜ்மெண்ட்டு. அதே சமயத்தில் பாம்புகள் சம்மந்தப்பட்டது ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. ராகுவும் சனியும் புரட்டாதியில் இருக்காங்க. அதே அங்கே குரு நிற்கிறது மிருகசீன் தாண்டி மேற்கே உரை அஸ்தமனம் ஆகி திருப்பி திருவாதிரை நின்றுவார், ராகு காலில் நின்றுவார். இவர் புனர்பூசத்துலேருந்து செவ்வாய் சனிக்கு வந்துடுவார். சனியில் இருக்கும் அந்த இருக்கிற டைரெக்டாக கான்டாக்டு அங்கே கடகத்துலேருந்து பார்க்குற ஒரு பார்வை ராகுவை டைரெக்டாக சனியினுடைய காலில் நிற்கிறதுனால அது ஒரு கிடைக்கிறது. செவ்வாய் சனி இந்த ஒத்துழைப்போட குருவினுடைய தோஷம் போகிறது, அங்கேருந்து மிதுனத்திலிருந்து நேரம் அங்கே பார்க்குறதுனால தோஷம் போகிறது. குரு ஒன்று தான் கொடுக்க முடியும். அவர் லாபஸ்தானாதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி இங்கே எடுபடாது. கோச்சாரத்தில் தனிப்பட்ட வரும்போது மறைவு வரும் தவிர மொத்தமாக கோச்சாரத்துக்கு மறைவு கிடையாது. தனிப்பட்ட முறையில் இந்த பகுதி மறைக்கப்படுறது. சூரியன் எல்லாத்துலேயும் இருக்கான். நமக்கு ஈவினிங் மேலே ஆயிடுத்துனா மறைவு பகுதி வரதுனால நமக்கு ராத்திரி. ஆனால் மற்றத்தில் இதெல்லாம் இருக்குல்ல. அதனால் கோச்சாரத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த மறைவுத்தானெல்லாம் நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. மறைவுத்தான்றது புத்தியை பயன்படுத்துறத வச்சுருக்குது. ஆக மொத்தம் லாபஸ்தானாதி இடத்துல சுக்கராச்சாரியார் உச்சமாக இருக்காருன்னா நீங்களே புரிஞ்சுக்கலாம். சுக்கரர் உச்சமாக இருந்தான்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெரிய கௌரவம், ஒரு எதிர்பார்ப்புகள், எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நாட்டம், இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு. உங்கள் கலைகளை அனுபவிக்கணும் இல்லை, படைப்பாளிகளுடைய படைப்புகளை நசித்து அனுபவிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை கொடுத்ததுனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பொக்கிஷம் நிறைய தொங்கும், கௌரவ ஏற்றம் கிடைக்கும். கடன் தொல்லையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. த்ரெட்டனிங், மிரட்டல், உருட்டல், உங்களை பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் அடியோடு போயிடும். கலைத்தொழில் நிறைய இருக்கும், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் அடியோடு போயிடும், சுத்தமாக இருக்கும். இதில் உறவுகள் சொல்லும்போது அந்த உறவுகள் கை கொடுக்கும் இந்த மாதம். அதனால் எதிர்பார்ப்புகள் உங்கள் கேட்டாமல் நடக்கும், நல்ல ஓய்வு கிடைக்கும், அமைதி கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், இதெல்லாம் நிறைய வரும். சலிப்பே வராது. ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த மாதமே. இத்தனை காரியம் நடக்கிறதே நம்ம குடும்பத்திலிருந்தோ இப்படி இருக்கோன்றது. இந்த மாதிரி கஷ்டங்களுக்கு என்ன பண்ணுறது? இப்போது ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்னா கூட உங்களுக்கு பொறுத்து இவ்வளோதான் இன்கம் அப்படின்னு தெரிகிறது. அவன் டியூஷன்லேருந்து சம்பாதிக்கலாம். ஆனால் அதை சொல்லக்கூடிய விஷயத்தை குழந்தைகள் ஏற்று நடக்கணும். இப்போ மியூசிக் டீச்சர் இருக்கார், டான்ஸ் டீச்சர் இருக்கார், எத்தனை டீச்சர் இருக்கார். அந்த கலைகள் பற்றி விஷயங்கள் சொல்லி அந்த பட்டிமன்றத்தில் போடுற மாதிரி ஈர்ப்பு கொடுறது, இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டிகள். அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு காலம் மட்டும் இல்லை. உங்களுக்கு எதிர்பார்ப்பு உண்டு, நிறைய எதிர்பார்க்குறாங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா?
அதனால் இதெல்லாம் ஒரு நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தர்ப்பம் வரும்போது தான் அனுபவிக்க முடியும். மற்ற நேரத்துலலாம் ரொம்ப ஜீவனத்துக்கே சிரமப்பட்டு வாழ வேண்டிய வேறு ஒர்க்கு தெரியாது. ஆர்டிஸ்ட்டு போய் இந்த ஒர்க்கு செய்வானோ அவனுக்கு தெரிஞ்சது தான். அதனால் இந்த மாதிரி தரித்திரம் பீடையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. தரித்திர சூழ்நிலை மாறி போய் ஆரோக்கியம் கூடு மட்டுமில்லை, ஒரு சந்தோஷமான வெளிவட்ட உறவுகள் நன்னா அமையும். மொத்தமாக வெளி தேசத்தில் மோசமாக இருக்கலான்ட்டுக்க நமக்கு சம்பந்தம் இல்லை, விடாதுங்க. அவ்வளோ சுலபமாக நமக்கு அவ்வளோ வராது. அது பெரிய சின்ன விஷயம் வந்தாலும் பெருசாக தான் காட்டுவாங்க, அது வழக்கம்தான் அது. ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு பாதிப்புலாம் இருக்காது. ஏன்னா பாதிப்பு இருக்கும், அது நமக்கு அது நம்மளை நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை அழிக்காது. உலகத்திலே இது 4 விஷயங்களை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரிலாம் வேர்ல்டு லெவலில் நாசமாக போகும். எல்லோரும் நம்ம கையை ஏந்துவாங்க. கையேந்தி நம்ம ஏந்தின்றது போய் அவங்க நம்மகிட்ட ஏந்துவாங்க, கையேந்துவாங்க. சுற்றி ரோட்டெல்லாம் மோசமாக இருக்கும். நமக்கு சாப்பாடு, உணவு, உறைவிடம் இந்த 3 இந்த பாரத பூமி தான் கொடுக்க போகிறதுன்னு சொல்லியாச்சு முன்னாடியே. அதனால் வெளிநாட்டில் போனவங்கள்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி கிளம்பி வந்துன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாசி மாதம் வரக்கூடிய விஸ்வாவசு வருஷம் வரைக்கும் இது தொடர்ந்து நீடிக்கும். நம்ம பாரதத்தினுடைய எல்லைகள்லாம் நம்ம கொஞ்சம் பாதிக்கிறது செய்யும். அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு காரணம் காட்டி பண்ண முடியாது. ஏன்னா வெளிநாட்டில் தேவைகள் எதிர்பார்க்குறாங்க தவிர சாப்பாடுக்கு ஒரு ஜீவனத்துக்கு வழி கிடையாது. அதனால் நீங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா வியாபாரம் பொருளும் விற்பத்தியும் செய்யும் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நமக்கு ஒரு குறையும் இருக்காது. அதனால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா துறையும் நல்ல வளர்ச்சி அடையும். கலைஞர்களுக்கு கொஞ்சம் கூட ஓய்வு இருக்காது, அவ்வளோ அருமையான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால் அந்த லாபஸ்தானாதிபதி வீட்டில் சுக்கராச்சாரியார் பலமாக இருக்கிறது ஒரு வீட்டு நல்லது. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிகாரி லாபத்தில் இருந்தால் விருத்தின்னு அர்த்தம். கடனை வாங்கி போடும்போது அந்த பணம் விருத்தியானால் தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல. அதுக்கு வட்டி கட்ட சொல்லலை. அந்த கடன் வாங்கி போடும்போது அந்த வியாபாரம் பெருகி நன்னா இருந்து கடனுக்கு மேலே வந்தால் தான் நமக்கு செலவுக்கு லாபம் வரும். போட்ட முதலுக்கு மேலே செலவுக்கு தாண்டி மேலே வரணும். அதுதான் அந்த விருத்தி 11th ஹவுஸும் பேர். புரியுதுங்களா? அந்த 11th ஹவுஸுக்கு நேரம் நீங்கள் பார்த்தோன்னா பூர்வ புண்ணியன் வரும். ரிஷபத்தை பூர்வ அது இல்லை. அவன் பண்ண கர்ம விடுதலுக்கு ஏற்ற மாதிரி லாபம் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. எப்படி தான் பண்ணாங்களோ எல்லா இதுவும் ஃபுல்லாக இதுதான். அதாக இந்த ரிஷபத்தினுடைய சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஏற்றம் தரும். திடீர்னு எப்படி கடன் அடையும் கேட்காதீங்க, எல்லா கடன் அடைஞ்சிரும். திடீர்னு எப்படி நான் வியாபாரி கூட்டி சம்பாதிப்பேன் அது கேட்காதீங்க, அது அடையக்கூடிய அமைப்பு வந்துடும். சூழ்நிலை எல்லாம் நல்லபடியாக அமையும் போது தானாக வரும். அறிவு விசாலமாகும், நல்ல தெளிவாக இருக்கும். சந்தோஷம் கைகூடினே இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் தானாக உங்களுக்கு வியாபாரம் வரப்போகுது. நீங்களாம் டிமாண்ட் உண்டாக்க முடியுமா ஆர்டிஃபிஷியலாக? அதெல்லாம் எத்தனை நாள் ஆகும். அதனால் கவலையே பட தேவையில்லை. எல்லா துறையிலும் நீங்கள் முன்னோடியாக நிற்பீங்க. இந்த மாதம் கரைப்புறம் ஆனந்தம் கரைப்புரளும், சந்தோஷம் கரைப்புரளும், துன்பம் மற்ற இந்த நோய் நோக்காடெல்லாம் இல்லாமல் தெளிவாக நன்னா அனுபவிக்க பாக்கியம் கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும் சொல்லி அமைகிறேன். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் உடனே இவ்வளோ வெயில் அடிக்கிறதே. வைகாசி மாதம் எப்படி இருக்கும்? பிரமாதமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். இளவெளிர் வெயிலெலாம் அந்த குடல்லாம் குறைஞ்சி போய் தெளிவாக சந்தோஷம் திருப்தியாக நல்லா நீர்கள்லாம் நல்லாயிருக்கும், பசைகள்லாம் நல்லாயிருக்கும். சரி, மிதுனத்தில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? வியாபாரம் நம்ம நாடு, நம்ம வெளிநாடு இல்லை, இங்கே எல்லாம் கிடைக்கும். மற்ற இடத்துல 0 ஒன்றும் கிடையாது. அப்போ இங்கிருந்தான் எல்லாம் போனோம். இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பல முறையே போன வருஷத்துலேருந்து திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். நம்மளால் ப்ராஃபிட்டபுளாக வியாபாரம் முதலீடு போட்டு பண்ண முடியாது. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற அவங்க சம்பாதிச்சுன்னு நாசம் பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்கு இது இருக்காது. அப்போ நம்ம வியாபாரம் நம்ம எப்படி வாழுதுன்னா அதெல்லாம் 0 ஆக்கினா தான் வாழ முடியும். அதுதான் நடக்கிறது. இப்போது அது அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி எஃபெக்ட் இப்போ தான் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகிறது.
கவலைப்பட வேண்டாம். அதுக்கு நம்ம நாட்டில் யுத்தம் எல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கா சைனாவாக இருந்திருக்கு, இன்றைக்கா பாகிஸ்தானாக இன்றைக்கா வந்திருக்கு, அதெல்லாம் பழக்கமாக எடுத்து நமக்கு அப்படி ஒன்றும் பெருசாக ஆக போதில்லை. இருக்கலாம். காஷ்மீர் என்றைக்கும் சொந்தம் நமக்கு நடக்கிறதா, திருப்பி வந்தப்புறம் கூட இப்படி ஆகிட்டு இருக்கு. அது அப்படி தான் இருக்கும். அதனால் ஒன்றும் ஆகிட போதில்லை. அதுதான் நம்ம வியாபாரம் நன்னா நடக்கும், பிஸ்னஸ் நல்லா இருக்கும். அதுக்காக நம்மளுடைய தேவைகளை வெளிநாட்டில் போய்ட்டு உட்காந்துட்டு எதிர்பார்த்துருந்தான்னா முட்டை ஜீரோ. அந்த அன்றைக்கே அந்நிய நாட்டு மோகத்தை விடுன்னு சொல்லிட்டு காந்தியிலேருந்து எல்லாம் சொல்லி பார்த்து வந்து நடந்தாங்க. ஆனால் அது என்னவோ அது மேலே அப்படி ஒரு பற்று. அதனால் அது இப்போ பற்று வச்சா கூட ஒரு பிரயோஜனம் இல்லை. இங்கேருந்து போயிட்டு தான் எல்லாம் பண்ணி ஆனோம். அதனால் நீங்கள் பொருள்கள்லாம் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய முதலீடு பொருள்கள் எல்லாமே இங்கேருந்து போய் தான் ஆனோம். அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக எடுத்து ஆகும். மாதம் வரைக்கும் போகும். அது வரைக்குள்ளே என்ன நடக்க போகிறதோ பகவான் தான் பார்த்துக்கணும். நம்ம இதெல்லாம் பார்க்குறதுக்கு இருக்கோமோ இல்லையோன்றது வேறு விஷயம். நல்லதே நடக்கணும்னு ஆசைப்படுறோம். இருந்தாலும் அவனுடைய விருப்பத்துக்கு தான் நான் பண்ணி ஆனோம். காலப்புருஷன் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை. பகவான் சாத்தியமாக நமக்கு இருக்கான்றதுக்காக சாத்தியம் கிடையாது. என்றைக்கும் ஆடு மாடு கோழிக்கிட்ட அந்த வளர்க்குறவன் இடையன் அன்பு காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன ஆகுது, அதே தான் நம்மளும். அதனால் நினைக்கிற மாதிரி நம்மளும் இந்த பொருளும் ஒரு நாளைக்கு நாசமாக தான் போகும். அதை பற்றி நமக்கு கவலைப்படுவானா. இந்த மிதுனம் பொறுத்த வரைக்கும் அப்படி மாறிண்டே இருக்கணும். நிலைமைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். அந்த ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அவங்களுக்கு இருக்குது. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் இந்த ராசி பிறந்தவங்க. ஏன்னா பிஸ்னஸ் ஆங்கிளில் ரொம்ப அவசியம். அதே மாதிரி தன் குடும்பத்துக்கு வேண்டிய காரியம் ஆகணும்னா எப்படிலாம் பிளேட்டை மாற்றணுமோ அப்படி மாற்றி தான் குடும்பத்திலையும் வாழ முடியும். வெளியே விட்டாலும் நீ வியாபாரம் பண்ண முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், மற்றவன் வாயில் விழ வேண்டாம் இல்லையா. சாதாரணமாக பேசி நைஸாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தம்மடாமல் காரியம் சாதிக்கிறது பெரிய ஒரு மனப்பக்கு செயல்பாட்டு திறனை ராசியர்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான். கன்னிங்கும் உண்டு. ஆனால் இங்கே ஏன் அப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரொம்ப அட்ராக்டிவ் நட்சத்திரம். அது செவ்வாய் நட்சத்திரத்துலேயே மிருகசீரிஷம் ரொம்ப அட்ராக்டிவ். பேசுகிறதுல கூட போய் கோபம் நல்லா இருக்கும். ஒரு பண்ணாலும் சிலுக்கிறது அந்த ஊடல் விடுதல் மிருகசீரிஷத்துக்கு நிறைய உண்டு. கண்ணிலேருந்து காலில் செயல்பாடுலேருந்து எல்லாம் பிரமாதமாக இருக்கும். மிருகசீரிஷத்து வந்து கலை ரசிகர்கள் இருக்கும். கலை ரசிகர் நல்லாது. அந்த மாதிரி இந்த கொட்டை இல்லாத திராட்சை பழத்தை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அது கலர் அந்த காம்பினேஷன் கருப்போ காட்டினா அந்த ஒரு பச்சை கலர் ஒரு டேஸ்ட்டாக. இது மாதிரிலாம் எவ்வளோ வித்தியாசப்படுறது இல்லை ரசிக்கிறதுக்கு. அந்த ரசனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த தராதர அறிஞ்சு அனுபவிக்கிறது மிருகஸ்ரீஷம். அதை எப்படியெல்லாம் பண்ணோமோ அப்படி பண்ணோம். அந்த நட்சத்திரத்தில் குரு இருந்தார். அதுக்கு அடுத்தது அந்த மன்னிக்கக்கூடிய பாவம் உண்டு. செவ்வாய்க்கு அவ்வளோ சொல்ல வராது, மக்களை மட்டும் தான் போகும். அந்த மன்னிக்கக்கூடிய பாவம் அழகாக இருக்கும். கோவப்பட்டால் ரசிக்கலாம். அது மாதிரி அதே மாதிரி அடுத்த நட்சத்திரம் திருவாதிரை. அம்மா அடியும் நல்ல நட்சத்திரம் திருவாதிரை. ரொம்ப அருமையாக இருக்கும். சீரியஸ் ஆக்டிவ், எப்போதும் சீரியஸாகவே இருக்கும். எல்லாம் பரபரப்பர வேலை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு பந்தான் சொல்லணும். பந்தா தான் ஒரு ஆர்ப்பாட்ட அமக்களாக அந்தாவாக இருக்கும். அது காசிப்பு தான். அது ஒரு காசிப் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கும். சும்மா சைலண்ட்டாக போனால் வச்சுட்டு போ முஷ்டியா சரி போ, அது கூடாது. அது ஒரு பெரிய ஒரு சீன் க்ரியேட் பண்ணி பந்தா பண்ணி ரொம்ப இதாக பண்ணி அது டேலண்ட். அது அந்த திருவாதிரையில் அதே மாதிரி திருவாதிரைக்கு அடுத்தது புனர்பூசம். ராமரும் சோகமாக இருக்கும். 2 வார்த்தை பேசும், அவ்வளோதான். அதுலேயே எல்லாம் அர்த்தம் இருக்கும். ஆக்டிவிட்டீஸ் பக்காவாக இருக்கும். ஸ்லோ மோஷன் தான், ஆனால் கரெக்டாக முடிக்கும். அதை ஃபோர்ஸ் பண்ணி செஞ்சு கிஞ்சி பண்ணானா கண்ணாலே பார்க்கும், எந்த ஒர்க்கும் நடக்காது. அதிலே வாங்கிக்காது. கோபாவப்படமும் பட மாட்டாங்க. அது ஒரு மாதிரி நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம். சீரியஸ்னஸ் உண்டு. சமயத்தில் இப்படி தான் ஒரு காரியத்தை முடிக்கணும்னா அப்படி தான். அது மாதிரிலாம் ஒரு இருக்குது. சொல்லு கூட அந்த தனக்கு தகுந்த மாதிரி எப்படி பேசணும் பேசுவாங்க தவிர சொன்னதுக்காக மாற்றிக்கவே மாட்டாங்க. சின்னே போயிடுவாங்க. அது ஒரு சாஃப்ட் ஹேண்டு. ஆனாலும் அது மாதிரி
அதில் குரு ஒன்று ஒன்றா போயிட்டு இருப்பார். ஆச்சரியமாக இருக்கும். அந்த நட்சத்திரத்தில் புனர்பூசத்தில் செவ்வாய் நின்றதுனால பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா பலம் வரும், புத்தி வேலை செய்யும். செவ்வாய்க்கு அவ்வளோ சொல்லுவோம், புத்தி வேலை செய்யாது. ஏன்னா அப்படி தான் சொல்லியாச்சுன்னா அப்படி தான். அப்புறம் என்ன வேண்டியிருக்கு இப்படி தான். அதுக்கு என்ன இது விஷயம் வேணுன்னு பெரிய யோசிக்கணும் இதில் அப்படின்னு ஒரு கணக்கு போடும். அதனால் செவ்வாய்க்கு சாஃப்ட் ஹேண்ட் அண்ட் புனர்பூத்து நிற்கிறதுனால அது அழகாக ஆனந்தமாக சனீசனுடைய பார்த்து பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு அது ஈடுபடுறது. அதே சமயத்தில் பூசத்தில் செவ்வாய் மாறினப்புறம் கூட அருமையாக டீல் பண்ணுறாரு. அதனால் மிதுனத்துக்கு பொறுத்த வரைக்கும் எப்போதுமே எல்லா கிரகத்துக்குமே சனி செவ்வாய் தயவு இல்லைன்னா ஒரு காரியம் நடக்காது. எல்லா ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக ஸ்டார்டிங் 2 பேருமே தான் முக்கியமான ஆள். அந்த 2 பேர் டூல்ஸு, ஹேண்டிங் டூல்ஸு ராகுக்கு இது கண்ட்ரோலில் வந்துடும். அடுத்த மாதம் போனால் செவ்வாய்க்கு இறங்கிடுவார் அதனால் அது வரைக்கும் இப்போவும் பாம்பு தான் பார்க்குறாரு கம்ப்ளீட்டாக. அந்த சர்ப்பங்கள் நன்கு ஒத்துழைக்கிறது. ஏன்னா புதன் மேஷத்தில் உட்கார்ந்துட்டு ஆர்டர் பண்ணுறார் அப்படின்ட்டுருக்காரு. அடுத்தது இதுக்கு ரிஷபத்தில் சூரியனோட கூடினா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. மேஷத்தில் உட்காந்துரு புதன் மிதுனத்துக்கு லாபத்தில் உட்காந்துருக்காரு பார்த்துங்க. அது விடுங்க, செவ்வாய் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. ஆச்சரியமாக இருக்குது. 2ஆம் வீட்டில் உட்காந்து 8ஆம் பார்வையை சனீஸ்வரனை பார்க்குறாரு, ராகு பார்க்குறாரு. அதே சமயத்தில் எவ்வளோ ப்ரொட்டெக்ஷனாக இருக்குது பாருங்கள் புதனுக்கு. இந்த சிம்மத்தில் உட்காந்த கேது தொடர்ந்து மேனத்தில் இந்த மிதுன குரு பார்க்குறாரு. நல்லா இருக்குது பாருங்க, எவ்வளோ அனுகூலமாக இருக்குது. அதே சமயத்தில் 2ஆம் தேதி வாக்கில் இந்த சம்மந்தப்பட்ட வைகாசி 2ஆம் தேதி பார்க்கல இந்த அந்த ஜென்ம ராசியில் நிற்கக்கூடிய அந்த விச்சயத்தில் இருந்த சந்திரன் தனுசுக்கு போயிட்டு மிதுனத்தில் இருக்கிற குருவை பார்த்துக்கிறாங்க. இவ்வளோனா எவ்வளோ அதாவது ராஜா எப்போதுமே தன்னை சுற்றி தன்னுடைய காரியங்களை கரெக்டாக பண்ணுறதுக்கு எப்படிலாம் இருக்குமோ அப்படி பண்ணிப்பார். அது நேச்சர், இயற்கை தானே. அதே மாதிரி புதன் தான் எல்லாத்துக்குமே சொத்துக்கு அத்தனைக்கும் உரியவர். அதான் கிருஷ்ணன், பகவான் கிருஷ்ணன். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. சூரியன் சர்வீஸ் பண்ண வேண்டியது அவன் தான் கொடுக்கணும். கொடுத்ததை ஒழுங்காக கஜானாவில் வைக்கிறதுக்கு குரு வாங்கிக்கணும். அதை எடுத்து செக்யூரிட்டியோடு போட்டு செவ்வாய் பண்ணணும். எடுத்து சாமான்லாம் கொண்டு சோறுலாம் வச்சு பத்திரமா சேஃப் கார்டு வைக்கிறது கிளர்க்கு வேலை பண்ணுறது செவ்வாய், சனீஸ்வரர். இந்த 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கணும். இவ்வளோ வேலையும் இருக்குது பாருங்கள். அதனால் கவலையில் செவ்வாய் சனி தான் எப்போதுமே எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணி ஆகணும். நவகிரகங்களே பண்ணாது. மற்ற நவகிரகங்கள் ஃபுல்லாகவே எதுவுமே வேலை செய்ய மாட்டாங்க. செவ்வாய் சனி தொடர்புண்டாக தான் முடியும். சந்திரன் சூரியன் யோகத்தை கொடுப்பாங்க. அதே குரு தொடர்பு கொண்டால் யோகத்தை கொடுப்பார், இல்லைன்னா கிடையாது. குருவினுடைய பார்வைக்கு மட்டும்தான் வேல்யூ. அந்த தோஷம் போகும். தோஷம் இல்லாத யோகத்தை கொடுத்ததுன்னா சிதறி போயிடும், பாழாயிடும். பால் பாத்திரம் காய்க்கிறீங்களே, பாலை காய்ச்சும் போது பாத்திரத்தில் கொஞ்சம் அழுக்கு இருந்தால் திறஞ்சி பாழாயிடுறது இல்லையா? அது மாதிரி தோஷங்கள் போனதுனால போயிட்டே இருக்கிறதுனால தொடர்ந்து போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாதம் ரிஷப மாதம் சொல்லக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் மிதுனத்துக்கு பொறுத்த வரைக்கும் பிரமாதமான ஒரு காலம். அது விசாலமான அறிவு இருந்தும் இந்த வியாபாரத்துக்காக கொஞ்சம் டவுன் பண்ணி அது எப்படி எண்ணமே வேண்டாம். வெளிப்படையாகவே நல்லா வியாபாரம் பண்ணி பிரமாதமாக சம்பாதிக்கலாம். வெளிப்படையாக தன் திறமையை காட்டி நல்ல அருமையான ஒரு ஜீவனத்தை வச்சுக்கலாம். டீச்சிங், அதாவது கன்சல்டன்சிஸ் எல்லாம் அவங்க தான். பிஸ்னஸ் மேக்னிடியூடு, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாமே அவங்க தான். வியாபாரிகள், கமிஷன் பேசி வியாபாரிகள் இதெல்லாம் எல்லாருமே மிதுனம் தான் மெஜாரிட்டி. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அறிவோடு செயல்படுறது பாருங்கள். உங்களுக்கு அந்த பாக்கியத்தில் சனீஸ்வரர் உட்காந்துருக்காரு. மிதுனத்துக்கு 8க்கு 9க்குள்ளவர் சனீஸ்வரர், பாக்கியஸ்தானாதிபதி அவர் தான். ஏன் 8ஆம் வீட்டு எப்படி பாக்கியத்தை கேட்காதீங்க. அது திருப்பி திருப்பி சொன்னால் கோச்சாரத்தை வரும்போது செய்யறது தான் செய்யணும் தவிர நான் மறைவில் இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்கிறதுக்கு எந்த ஞாபகம் கிடையாது. அதனால் அந்த மிதுனத்தில் பொறுத்த வரைக்கும் குடும்பம் நல்லா இருக்கும். இனிமேல் குடும்பம் பார்க்கலாம். குடும்பம் நன்னா இருக்கும், வெளிவட்டார்ப்பவர்கள் நன்னா இருக்கும். அதே சமயத்தில் உலக விஷயங்களில் மூக்கு நுழைக்காத இருக்கணும். காரண காரியத்துக்காக வேண்டி உலகத்தை வியாபாரத்துக்காக மூக்கு நுழைக்கலாம்.
தெரியல உங்களுக்கு, அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு பரபரப்பு, வேகம், பரபரச்சது, இது ஆக்ரோஷம், இழப்பு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸ்மூத் செயலிகளை போகக்கூடிய மாதம் இது. அந்த களைப்பே இருக்காது, அதிர்ச்சி இருக்காது, மனசில் சோர்வு இருக்காது. இப்படி ஒரு மாதம் மாதிரி இருக்குங்களா எங்கேயாவது தான். இது ரொம்ப முக்கியம் வியாபாரிகளுக்கு. அதே சமயத்தில் நல்ல ஓய்வு ஒரு ஏன்னா அவர் சம்மந்தப்பட்ட 12ஆம் வீடு பார்த்தோன்னா சூரியன் இருக்கான் இந்த மாதத்தில். அதனால் அது சுக்கிராச்சாரியர் அதுக்கு நேர 10ஆம் வீட்டில் இருக்கார். கேட்கவே வேண்டாம் உங்களுக்கு, என்ன உங்களுக்கு வேணும், பிரமாதம். அதனால் வரைக்கும் இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் மிதுனராசி பேசுகிற பொழுதுக்கு லாபஸ்தானம் முதற்கொண்டு ஜீவனஸ்தானம் முதற்கொண்டு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துலேயும் களத்திரம் பொறுத்தவரை கொண்டு குருவே உட்காந்து பண்ணிட்டுருக்கு. அப்புறம் என்ன களத்திரமே எல்லாம் உட்காந்து பண்ணிட்டுருக்கு, எல்லாம் செஞ்சு கொடுக்குறது, அதுவே தோஷம் போக்குறது, அதுவே உண்டாக்குறது. சர்ப்பங்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்குது. அதான் வச்சுருக்கு. சர்ப்பங்கள் சனீஸ்வரனை வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் முடிச்சுடுறது. இவ்வளோ அழகாக பண்ணுறக்கூடிய இந்த காலத்தில் நமக்கு தொய்வே இருக்காது. எப்போதுமே மனசு அமைதியாக ரம்யமாக இருக்கும். உறவுகளில் சீண்டி விட்டு சண்டை போடலாம் கூட, அது அழகாக இருக்கும். அது கூட இப்படி ஒரு குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும். என்ன பிரில்லியன்சி, அந்த பிரில்லியன்சி நன்னா அனுபவிக்கலாம். இது ஒரு மாதிரி காலம் இப்போ வந்திருக்கு. சந்தோஷமான விஷயந்தான். அதனால் திருமண பாக்கியங்கள்லாம் அது இந்த கரெக்ட் சரியாக நடக்கும். நீங்கள் வேறு எதையோ பார்த்துட்டு திருமணத்துக்கு பார்க்காதீங்க. அந்த நல்லபடியாக முடிச்சிருங்க, வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன்.